புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். 232 தொகுதிகளிலும் அமைதியாக நடந்தது சட்டப்பேரவை தேர்தல். தமிழ்நாட்டில் 73.76% வாக்குப்பதிவு. அதிகபட்சமாக பாலக்கோடு தொகுதியில் 88.5%, சென்னை துறைமுகத்தில் 55.27% அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. 73.76%, கிட்டத்தட்ட 74% ஒரு நல்ல வாக்குப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல 100% வாக்குப்பதிவுன்னு பிரச்சாரம் செய்த தேர்தல் ஆணையத்துக்கு 74% குறைவு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, 100% ஒரு லட்சியம், அவ்வளவுதான். ஆனால் நடைமுறையில் பாத்தீங்கன்னா 90 தாண்ட முடியாது. ஒரு 10% எப்போதுமே இன்வாலிட்ஸ், முடியாதவர்கள், நோயாளிகள் இருக்கதான் இருப்பாங்க. 90 வரைக்கும் தான் அதிகபட்சம் போக முடியும் எங்கேயுமே. இங்க இதர இடங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற இடங்கள் அதிகம் போன இடங்கள்ல கூட 88 வரைக்கும் தான் போகுது. அதனால 76 வந்து ஒரு நல்ல சதவீதம் தான். 74% ஒரு நல்ல சதவீதம் தான். கரெக்ட். 74%ன்றது கிட்டத்தட்ட குட் ஒன் தான் சொல்லணும். நமக்கு 2011 வந்து 78% வந்திருக்குது, ஆட்சி மாற்றம் வந்தது. 96 வந்து 66% வந்து ஆட்சி மாற்றம் வந்தது. ஹெவி போலிங் வந்து ஜென்ரலி வந்து உங்களுக்கு வந்து ரூலிங் பார்ட்டி அகேன்ஸ்டாக போகணும்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து பலமுனை போட்டி இருக்கிறதுனால அவரவர்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு வந்திருக்காங்கன்னா வந்து இந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில், ஏன்னா கண்டிப்பாக 70% தாண்டதுன்றது வந்து ஹெவி போலிங் தான் நம்ம சொல்லணும். அதன் அடிப்படையில் எந்த முடிவுகளுக்கும் தற்பொழுது வர முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. 100% அவங்க இலக்கா வச்சாங்க. இதில் இந்த முறை வந்து இந்த தனியார் நிறுவனங்கள், பல நிறுவனங்கள், முன்னணி பத்திரிகைகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை கூறி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஓரளவு கை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். தவிர ஒரு நியூ ஓட்டர்ஸ், ஒரு 1.8 crore ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆர்வம் வந்து முக்கியமா இருந்திருக்கும். அதுல ஒரு கணிசமான பகுதியினர் இந்த பங்களிப்புல இருப்பாங்க. இல்ல, அந்த நியூ ஓட்டர்ஸ்னுடைய ரோலை வந்து ரொம்ப அதிகமாக ஊடகங்களும் பேசுது, அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் இருந்த போதிலும் கூட சென்ற ஆண்டு வந்த வாக்குப்பதிவை விட இது குறைவாகத்தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப இது வந்து இதன் அளவுல இது அதிகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா இந்த நியூ ஓட்டர்ஸ் அவங்க இல்லன்னா இதை விட இன்னும் கீழே போயிருக்கும். இல்ல, எல்லா காலகட்டத்திலும் நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. எல்லா தேர்தலில் மட்டுமே நியூ ஓட்டர்ஸ்னு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மெல்லாம் ஓட்டு போட்டு முதல் முறை ஓட்டு போடும்போது நம்ம யங் ஓட்டர்ஸ். அதுவே அது மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக அது கூடிதான் போகும். 70% தாண்டுவது என்பதே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க மெச்சூர் டெமோக்ரஸி சொல்லக்கூடிய நாடுகள்ல வந்து 45-50% மேல கூட தாண்டது இல்லை. அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து 45 வருது, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது 70 பெரிய விஷயம் தான் உங்களுக்கு. இங்க வந்து 65 70, அந்த 70 தாண்டிடுச்சுன்னா அது ஆட்சிக்கு எதிரான கோபம் மக்களிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்லப்படக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு கன்வென்ஷனல் வியூன்னு சொல்லலாம். அது பழைய மரபான ஒரு பார்வைன்னு. ஆனா மணி சொன்ன மாதிரி பல முனை போட்டி இருக்கிற போது அந்த ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த கோபம் யார் பக்கம் போய் பயன் தருகிறதுங்கிறது இருக்குல்ல, அது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நீங்க இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உண்மை அதுதான். இப்ப இதுல வந்து நீங்க 70% கீழே பதிவானப்பே கூட வந்து ஆட்சி மாற்றப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் 96 நீங்க சொன்னீங்க. 96ல 66%லே வந்து ஏடிஎம்கே 84ல 73% வாக்குப்பதிவுல கூட ஆட்சிக்கு தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க. அதனால இதன் அடிப்படையிலே வந்து ஞானி சொன்ன மாதிரி இது ஒரு கன்வென்ஷனல் வியூ. ஆனா எல்லா நேரத்திலும் அது கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நியூ பினாமினா இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் மல்டிபிள் கான்டெக்ஸ்ட். அப்ப அது தெரியாது, நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த 73% எம்ஜிஆருக்கு கிடைத்த மீண்டும் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அனுதாப அலை அப்படின்னு பார்க்கலாமா? அந்த அனுதாப அலை எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ வந்து இந்த தியரி வந்து அது விதிவிலக்கு. அதாவது 70% மேல 65% மேல வாக்குப்பதிவு நடக்கும் போது ஆட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு விதிவிலக்கு. அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற வேகத்தோட மக்கள் வாக்களிக்கிறது. அது அனுதாப அலையாக இருக்கிறது. அந்த அனுதாப அலையை விதிவிலக்காக இந்த ரூலுக்கு சொல்லலாமா? இல்ல, இந்த தேர்தல் யாரு பக்கம் அனுதாபம், எந்த பக்கமும் அனுதாப அலை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே சொல்ல. ரிசல்ட் வந்து ஆட்சியை அகற்றுவதற்கான தீர்ப்பாக மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, தீர்ப்பா இருந்தாலும் அந்த தீர்ப்பா எந்த அனுதாபத்தின் அடிப்படையில், அதாவது
இவர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்தினாங்க, இன்னும் பாவம் இன்னும் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், போயிட்டோன்னு ஒரு அனுதாபமா? இல்ல அவங்க வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆட்சி தொடர்வதற்கான தீர்ப்பு அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து ஜெனரலி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்க கரெக்டா சொன்னீங்க, எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம இருந்தது, இந்திரா காந்தி கொல்லப்பட்டது, அது ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய அளவில் வந்த ஒரு அனுதாபாலை. அப்ப ஹெவி போலிங்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆளும் கட்சிக்கு சாதகமா தான் போகும். ஆனால் எந்த அலையும் இல்லாதப்ப ஹெவி போலிங் வருதுன்னா ஜெனரலி ஞானி சொன்ன மாதிரி கன்வென்ஷனலி அது ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகள் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால யாருக்கு பயன் தரும்? ஆமா, பட் இது வந்து ஒரு சேஞ்சுக்கான ஓட்டா தான் இப்போதைக்கு நான் பாக்குறேன். அதாவது வந்து ஒரு அளவு அதற்கு வாய்ப்பு இருப்பதா, நீங்க ஒரு எட்ஜ்னு வாங்க இல்லையா, இது ஒரு மாற்றத்துக்கான ஓட்டா தான் இதை பார்க்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இது மாற்றத்திற்கான ஓட்டு, ஆட்சி மாற்றத்துக்கான ஓட்டு. அப்படிதான் அந்த வாக்குகள் வந்து மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவர்களிடம் பரவலாக பிரிஞ்சிருந்ததுன்னா அது ஒருவேளை என்ன வரும், ஆட்சி மாற்றம் நடக்காம கூட போயிடலாம். ஆனா இங்க ஏதாவது ஒரு பக்கத்துல அதிகமாக ஸ்விங் ஆச்சுன்னா அந்த கட்சி வாய்ப்பு இருக்கும், ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஏரியாவை இன்னும் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது. எனக்கு இந்த வந்திருக்க கருத்து கணிப்புகள்லாம் கூட பார்த்தோம். பொதுவா எனக்கு தோணக்கூடிய கருத்து வந்து இந்த முறை யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கூட ஒரு மிகப்பெரிய ஸ்வீப், மிகப்பெரிய மெஜாரிட்டியோட வருவார்கள் எனக்கு தோணல. மிகப்பெரிய ஸ்வீப் இருக்காது. ஒரு பார்டர் 118 இருந்து பார்டர்ல 120 130 தான் அந்த லெவல்ல வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. அது அந்த அதிகமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுல அந்த ஸ்விங் ஆகக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு தேர்தலையும் தன்னுடைய முடிவை மாற்றக்கூடியவர்கள் அவர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள்ங்கிறதும் அதுல பொருள். ஆனா சென்னையில மட்டும்தான் அந்த மாதிரியான இது தெரியல. சராசரி வாக்குப்பதிவு சென்னையில ரொம்ப மோசமாக இருக்கு. எப்பயுமே சென்னையில குறைவா தான் இருந்திருக்கு. இது ஒன்னும் நியூ பினாமினா கிடையாது. எப்பயுமே மெட்ராஸ் ஒரு நாள் இதெல்ல தலைகுனிய வைத்த அப்படிலாம் அதெல்லாம் வந்து அதாவது இந்த சிஸ்டத்துல இருந்து விலகி இருக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு போடாததாலேயே ஒருத்தரை வந்து நம்ம திட்டுறதோ அல்லது வந்து அதை காரணம் வைத்து ஒரு நகரத்தையோ ஒரு ஊரையோ வந்து தலைகுனின்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்னை வந்து ட்ரெடிஷனலாவே வந்து மற்ற பகுதிகளோட என்னைக்குமே குறைவா தான் இருந்திருக்கு. அது வந்து எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோட காமன் பினாமினா. ஆனா இந்த முறை வந்து இந்த வெள்ளத்தால வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிப்பா அது ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு வெறுப்பு அலை இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அது இல்லைன்னு போது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வந்து ஆளும் கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனா வந்து மற்ற கட்சிகளுக்கு பிரதான எதிர்கட்சிக்கோ அல்லது மாற்றான கட்சிகளாக சொல்லக்கூடியவங்களுக்கோ ஓட்டு போடுற அளவுக்கு வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த லோ பர்சன்டேஜ் ஆஃப் போலிங்கை வச்சு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து இவர்கள் மேல இருக்கக்கூடிய கோபம் ஒன்றும் குறையல, ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன நமக்கு தெரியும். ஆனா ஆல்டர்னேட்டிவ் மேலேயும் அவங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். நான் வேற ஒரு கருத்து இருக்கு, ஒரு மணி கருத்துடன் உடன்பாடு தான். என்னன்னா நேற்று நான் போய் வாக்குப்பதிவு செய்யும் போதே பார்த்தேன். காலையில 7 மணிக்கு நான் போறேன். காலையில் 7 இருந்து 9க்குள்ள பெருவாரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க யார் வந்து வாக்களிக்க மாட்டார்கள் நகரத்தான் சொல்றீங்களோ அவங்க தான் இருந்தாங்க. படித்த நடுத்தர உயர் நடுத்தர அந்த வகுப்பை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் திரள காலையில பார்த்தேன். நான் இதற்கு முந்தைய தேர்தல்கள் காலை நேரத்துல அவங்களை பார்த்தது இல்லை. காலை நேரத்தில் பெருவாரியா நான் வந்து சமூகத்துடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் திரளாக காலையிலேயே வாக்களிக்க வருவது நான் இதற்கு முன்பெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நேற்றைய வாக்குப்பதிவில் பெருவாரியா நான் பார்த்தது வந்து இந்த மிடில் அப்பர் மிடில் படித்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க காலையிலேயே வந்தாங்க. இந்த முதல் 18% அவங்களோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்கன்னா காலையில. ஆனால் அதனால எனக்கு நேற்று சென்னையில் லோ பர்சன்டேஜ் ஆனதுல படித்தவர்கள் ஓட்டு போட வராதை விட எங்கேயோ படிக்காதவர்கள் ஓட்டு போட வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல அதை இப்போ உறுதியா நம்ம சொல்ல முடியாது. இதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து பல இடங்கள்ல வந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் ஆயிரக்கணக்கானவருடைய வாக்குகள் வந்து திட்டமிட்டு வந்து ரோல் கால்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு அன்யூஷுவல் பினாமினா. இங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் அவருடைய வாக்கு, பெண் பத்திரிகையாளர் அவருடைய வாக்கு வந்து ஆன்லைன்ல இருக்குது. ஓட்டர் ஸ்லிப் எடுத்துட்டு போய் பார்த்தா பூத்ல இல்லை, ஹார்ட் காப்பியில் இல்லை. ஏன்னா அதனால ஓட்டு போட முடியாது. ஏன்னா போலிங் ஆஃபீஸர் வந்து அந்த நம்பரை கோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணியிருக்குது. இது வந்து டார்கெட்டடா வந்து அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வந்து அடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு புது பினாமினா. இது வந்து அப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ்டா தான் இதை செஞ்சவங்க, யார் செஞ்சாங்களோ அவங்க இதை ஃபோக்கஸ்டா தான் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இது ஓட்டு போட்டா என்ன நடக்கும். ஆகவே இதெல்லாமே வந்து நீங்க இதெல்லாத்தையும் வச்சுதான் வந்து இந்த லோ பர்சன்டேஜ் ஓட்டு போட்டால் என்ன விளைவு அப்படிங்கறதுக்காகவே கண்டிப்பாக அது நடந்திருக்கு. பேர் நீக்கப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கானவரோட வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆன்லைன்ல இருக்குது, அங்க போனா இல்ல. இது வந்து நிறைய பேர் நேற்று சொன்னாங்க. இது வாக்காளர் பட்டியல்ல இருக்கும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கும். ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா பூத்ல போனீங்கன்னா இருக்காது. பூத்ல இருக்க பூத் ஆபீசர் கிட்ட இருக்க ஹார்ட் காப்பில இல்லன்னா நீங்க ஓட்டு போட முடியாது.
ஏன்னா அந்த நம்பர் வந்து இல்லைன்னா அவங்க இது பண்ண முடியும். அப்படிதான் நேற்று இது ஒரு விசித்திரமான அல்லது சிக்கலான விஷயமா இருக்கு. சுட்டி காட்டுறது வந்து ஒரு ஊழல், ஒரு முறைகேடு. அப்படி ஒன்று ஸ்பெசிஃபிக்கா ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது இட் ஹஸ் பி இன்வெஸ்டிகேட்டட், அது விசாரிக்கப்படணும், என்னன்னு பார்க்கணும். ஆனா நான் இன்னொன்னு என்ன நினைக்கிறேன் கூடவே, நான் வேற ஒரு முக்கியமான அம்சத்தையும் பார்க்கணும். இந்த தேர்தலில் வந்து பணம் ஒரு மிகப்பெரிய விஷயமா தொடர்ந்து பேசப்பட்டது. எல்லா இடங்களையும் பணம் கொடுக்கிற விஷயங்கள் தான், சென்னை உட்பட. ஆனால் சென்னையில் நான் விசாரித்த வட்டாரங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, கடைசி நாள் வரைக்கும் பண விநியோகம் பல இடங்களில் நடக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கவே இல்லை பல இடங்கள்ல. அதனால அந்த பணத்தை எதிர்பார்த்திருந்த கீழ்நடுத்தர மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் இறுதி வரை பணம் வரலன்னு ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்சென்டிவ் இல்ல, அதனால வாக்குப்பதிவுக்கு இல்ல. எனக்கு இதுல மறுக்க முடியாது. இல்ல ஞானியோட கருத்துல ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்ல. அதாவது வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, வாங்குறது வந்து கீழ்த்தர நடுத்தரன்னு கிடையாது. அப்படி கிளாஸ் கியூல நின்று. ஆனா ஓட்டு போடுறதுல வந்து சமுதாயத்துல வந்து உங்களுக்கு வந்து நடுத்தர மக்களை விட கீழே இருக்கவங்க, நம்ம பொருளாதார ரீதியா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பவரா நினைக்கிறாங்க. அவங்க இந்த இன்சென்டிவ் இல்லன்னா வந்து கண்டிப்பா ஓட்டு போட வரமாட்டாங்கன்றது தப்பான கருத்து. வேணா ஓட்டை மாத்தி கூட குத்துவாங்க. எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு காசு கொடுக்கும்னு நினைச்சிருந்தாங்களோ அந்த அரசியல் கட்சி காசு கொடுக்கலாம், அது எதிரான கட்சி கூட கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஓட்டு போட வராம இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த சோ கால்ட் இன்சென்டிவ் இல்லாத காரணத்தால அவர்கள் வரவில்லை என்ற கருத்து வந்து தப்பான கருத்து. நீங்க சொல்றீங்க மொபிலைசேஷன் நடக்கல, நீங்க அவரை திரட்டி கொண்டு வருவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்ற ரெண்டு விஷயமும் வந்து உறுதியாக தெரியல அப்படின்னு, உறுதியாக தெரியல. அதாவது அடித்தட்டு மக்கள் ஓட்டு போடுறதுதான் குறைவாக இருந்தது, நடுத்தர மேல்தட்டு மக்கள் வந்து கரெக்டா போட்டுட்டாங்க. உறுதி செய்யப்பட வேண்டிய. சென்னையில எவ்வளவு 60%, 58%. சென்னை வந்து 60 குட் பர்சன்டேஜ். அதை விட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா அந்த 60ல வந்து நான் நினைக்கிறது கணிசமான அளவுக்கு வந்து அடித்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. அந்த ஓட்டு போடாம இருந்தவங்க வந்து ஞானி காலையில சில பேர் பார்த்தன்றார், ஃபைன். பட் பெரும்பாலான மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. பொது விதி, அது பொது உண்மை. ஆனால் சில விஷயங்கள் அப்பப்ப நெகிழ்ச்சியா ஆயிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இல்ல இது என்னமோ எனக்கு ஜனங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப கொச்சத்தனமா பாக்குறோமோன்னு தோணுது எனக்கு. எல்லா லேயர்ஸ்லயும் பாக்கணும்னு சொல்லி சென்னையிலயும் கூட மயிலாப்பூர் தான் இருக்கிறதுலயே குறைவாக இருக்கு. ஆமா, மயிலாப்பூர் வந்து ரெண்டு தரப்பு மக்கள். மயிலாப்பூர் வந்து மிக்ஸ்டான ஏரியா, அது ஒரு சார்பான இடம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பணம் கொடுத்து செய்தியை வெளியிடுறது கையூட்டு செய்தி, பெய்டு நியூஸை வந்து கையூட்டு செய்தின்னு சொல்றாங்க. பணம் கொடுத்து செய்தியை வெளியிடுறது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னும், அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டியது அவசியம்னு மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயமாகத்தான் ஊடகங்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கும் உணர்வு இருக்கு. ஆனா அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எந்த மாதிரியான தடுப்பு முயற்சிகளுக்குள்ள அரசு போகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? இல்ல, அவர் எழுப்பியிருக்க பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. யூஸ்வலி பெய்டு நியூஸை பத்தி நம்ம எலெக்ஷன் டைம்ல பேசுறோம். பெய்டு நியூஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஜென்ரலி எலெக்ஷன் டைம்ல தான் அதற்கான கனோட்டேஷன் அதிகமாக வருது. ஆனா பொதுவாகவே பெய்டு நியூஸ்ன்றது இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு செய்தியை போடுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு செய்தியை போடுறதும் ஒண்ணுதான், அட்வர்டோரியல்ன்ற கான்செப்ட்ல வந்து வெளிப்படையா சொல்லிட்டு போடுறதும் ஒண்ணுதான். ஆனால் சட்ட ரீதியா இதை தடுக்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். ஆகவே இது அவர் எழுப்பியிருக்கிறது மிக முக்கியமான மிகப்பெரிய விவாதத்திற்கு, நாடு தழுவிய அளவிலான விவாதத்திற்கான ஒரு செய்தி. சட்டப்படி அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி இதுல வந்து இந்த பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துறை சார்ந்து இந்த துறையில வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய அறம் என்னன்னு கேள்வி கேட்டுக்க அவசியம் இருக்கு. எத்திக்ஸ் பத்தி, தொழில் ரீதியான எத்திக்ஸ் பத்தின கேள்வி இருக்குல்ல. பல இடங்களில் வந்து நிறுவனங்களுக்கு எத்திக்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எத்திக்ஸ் வேண்டும். வேலை பார்க்கிறவர்கள் எத்திக்ஸ் இல்லாமல் இருக்கிற போது அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு எத்திக்ஸ் நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும். ரொம்ப அடிப்படையான தேவை. வந்து ஊடகங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் யூனிட் 1 வச்சுக்கோங்க, ஊடகங்கள் யூனிட் 2 அதை கரெக்ட் பண்ற இன்னொரு கிளாஸ் வந்து யூனிட் வெளியில இருக்கு. நீங்க அந்த அந்த 2 யூனிட், ஒரு 2 யூனிட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்ல அல்லது அது அதிகார மோதல் அல்லது ஒரு எதிர்ப்புல எது ஜெயிக்கும்? இறுதியில யாருடைய கருத்து எஞ்சி நிற்கும்? இங்க முக்கியமான விஷயம்னா இறுதியில் தோற்பது யாருன்னு பார்க்கணும், ஜெயிப்பது யாருங்கிறத விட யார் தோற்கான்னு பாத்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் தி ஊடகம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தொழிலே போச்சு. பாத்தீங்கன்னா
அந்த நிறுவனம் போயிடுச்சு, அதில் வேலை செய்யறோடைய வாழ்க்கை போயிடுச்சு, அந்த கான்செப்ட் கிரெடிபிலிட்டி போயிட்டா மொத்தமே போயிடுச்சு. அடுத்த நாள் நீங்க எவ்வளவு உண்மை எழுதினாலும் யாரும் நம்ப போறது இல்லை இல்லையா? சரி. ஆனால் அந்த கிரெடிபிலிட்டி தான் அல்டிமேட்லி இந்த தொழிலுடைய அடிப்படையான முதலீடா இருக்கு. மீதி பணம்லாம் இருந்தாலும் கூட அந்த கிரெடிபிலிட்டி ஆனாலும் விடவே முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காரு, நம்ம பேசணும், எல்லாரும் பேச வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா வந்து லீகலாக நீங்கள் பெய்டு நியூஸை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதற்கான சட்டங்கள்லாம் இன்றைக்கி எதுவும் கிடையாது உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த அடிக்கடி நம்ம இதுக்கு விவாதம் எப்போ வருதுன்னா, நம்ம எலெக்ஷன் டைமில் வருது. அசோக் சவான் கேஸில் வந்து பெய்டு நியூஸ் ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இதை பெரிய அளவில் முதல்ல கிளப்பு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமசுப்ரமணியன் என்ற ஒரு பிஜேபி கேண்டிடேட், பிஎஸ்பி கேண்டிடேட் 2009 மாயாவதி கட்சி சார்பாக நின்று அவர் தோத்து போய் அவர் வந்து 2 ஊடகங்களுக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் 2009ல கொண்டு போறாரு. ஆனா ஒண்ணு நடக்கல. நீங்க தேர்தல் தொடர்பான தேர்தல் தொடர்பான பெய்டு நியூஸ் அல்லது கட்சிகளுக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய அல்லது தலைவர்களுக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய செய்திகளை, பெய்டு நியூஸா இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பரவலாக பேசுறோம். இது அதை விட ஆழமானதோ அப்படிங்கிற கேள்வி. அதுதான் உண்மை. ஆரம்பிச்சு சொல்றேன், இதுல ஆரம்பிக்குது. ஆனா தேர்தல் நேரம் தவிர தேர்தல் நேரத்துல இல்லாமலே மற்ற நேரத்திலேயே கூட அதைத்தான் நீங்கள் அட்வர்டோரியல்னு சொல்லும்போது அந்த லைன் எங்க டிராப் பண்ணுவீங்க? அது ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதாவது வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் அட்வர்டோரியல்ங்கிறதையும் தாண்டி நாம் விரும்பும் விதமாக ஒரு செய்தியை வரவழைப்பது அப்படிங்கிறது வந்து பிளான்டட் நியூஸ்ன்றீங்க. இல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப வேற டைமென்ஷன்ல இருக்கு. அதே ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஒரு லாபியிங், அதுக்கும் பெய்டு நியூஸுக்கு நடுவில் சின்ன டிவைடிங் லைன் சின்னதான். நீங்க ஒரு பிஆர் பண்ணலாம், லாபி பண்ணலாம், இந்த செய்தியை வரவழைக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதை காசு கொடுத்து வரவழைக்கிறதுங்கிறது போது அது மாறி போயிடுது. இல்ல, இப்ப நான் ஏன் இதை வந்து திரும்பவும் சொல்லணும், சுருக்கமாவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து இது எலெக்ஷன் டைம்ல ஏன் நம்ம இதை பேசுறோம்னா, குறிப்பா ஒரு கேண்டிடேட் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 10 நாளைக்கு வந்து அவரை பத்தின செய்தி வந்து ஒரு ஊடகத்தில், ஒரு அச்சு ஊடகத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதையும் வந்து அவர் வந்து 2014 நான் சொன்ன அந்த தனிப்பட்ட ஒருவர் வந்து அவர் மறுபடியும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது வந்து 2-3 கேண்டிடேட்ஸை ஃபோக்கஸ்டா சொல்லி மிகப்பெரிய ஊடகங்களை கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணியே பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை வெளியிடாம வச்சிருந்தாங்க. கட்ஜு வந்த பிறகுதான் வந்து அந்த ரிப்போர்ட்டையே பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட இணையத்தில் விட்டாங்க. இதோட பாதிப்பு வந்து தேர்தல் காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இதை நான் சொல்றேன். மற்றபடி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. ஒரு நியூஸ் எப்படி ஸ்குவிடா கொண்டு போறது, பிளான்ட் பண்றது, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் ஜெட்லி சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி லீகலா நமக்கு அது உள்ள வந்து உள் அறம் தான் அடிப்படையா இன்னர் சிஸ்டத்துல தான் அவங்க எதிக்ஸ் வித்தின் தி ப்ரொஃபஷன் தான் இதை சரி பண்ண முடியும். சார், எத்திக்ஸ் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதிகப்படியாக வந்து ஊடகங்கள் வந்து கார்ப்பரேட் மயமாகும் போது இது தவிர்க்க முடியாதது, ஏதாவது ஒரு ரூபத்தில் வரதான் செய்யும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு எக்ஸிட் போல்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய 5 கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. அதுல பெரும்பாலானவை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லுது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, நேற்று மாலையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட 6-7 கருத்து கணிப்புகள். அவுட் ஆஃப் 7 1 தான் வந்து ஒரு கருத்து கணிப்பு சி ஓட்டர் டைம்ஸ்னா ஒளிபரப்பது. அவர்கள் அதிமுக 139, திமுக 78 சீட்டுன்றாங்க. மற்றபடி மற்ற அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து திமுக வந்து கமிங் பேக், திரும்ப வருகிறதுன்றாங்க. பட் எல்லாருமே வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து திமுக வரும் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து 15லேருந்து 20, அதிகபட்சம் 30 அதுக்குள்ள தான் கொடுக்குறாங்க. 15லேருந்து 20 தான் கரெக்டாக இருக்கும். பட் ஏடிஎம்கே வரும்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பு வந்து 139, 78 கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா வந்து இந்த 5 மாநில தேர்தல்களில் சி ஓட்டரை தவிர மற்ற அத்தனை கருத்து கணிப்புகளும், அத்தனை 7 கருத்து கணிப்புகளுமே மம்தா பானர்ஜி மட்டும்தான் வராங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஆட்சி மாற்றன்றாங்க. சி ஓட்டர் மட்டும் மம்தாவும் ஜெயலலிதாவும் திரும்ப வராங்கன்றாங்க. பட் என்ன சாம்பிள் சைஸ், எத்தனை மணிக்கு வரைக்கும் எடுத்தாங்க என்பது போன்ற விஷயங்கள் வந்து இல்லை. அதனால் இப்போ இது உறுதியாக, அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மல்டிபிள் கான்டெக்ஸ்டில் வந்து நம்மளால் இதை வந்து ஒரு எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஒரு ஜென்ரலி வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்து இண்டிகேட்டராக இருக்கும். யூஸ்வலி ஒப்பீனியன் போல்ஸோட எக்ஸிட் போல்ஸோட நம்பகத்தன்மையும் அதிகம். அவர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிகர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கூட குறையா இருந்தாலும் டிசிஷன்ஸ் வந்து மாறியது என்பது வந்து சதவிகித அடிப்படையில் வந்து கடந்த காலங்களை வைத்து பார்க்கும்போது கம்மியா இருக்கு. பட் இந்த தடவை என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது திமுக வரும்னு சொல்றதெல்லாம் கூட பார்டர்ல தான் நிக்குது. இந்த ஃபிகர் வந்து பார்டர்ல தான் நிக்குது. இன்னொரு பக்கம் வேற அவர் சொன்ன மாதிரி சி ஓட்டர் வேற ஒன்று சொல்லுது. ஓவரால் நான் என்ன பார்க்கிறேன்னா,
இப்போ இருக்க சூழ்நிலை இது காட்டக்கூடிய இண்டிகேஷன் இதுலேருந்து ஏதாவது ரிலேபிளாக எடுத்துக்க முடியும் டேட்டான்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் 120 130 பார்டரில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலே பெரிய ஸ்வீப்பாக 170 180 ஆங்களே அடைந்து உண்டு பெரிய அளவில் வருதுங்கிறது இருக்குல்ல, அது இந்த தேர்தலில் நடக்காதுன்னு தெரியுது. எக்ஸிட் போல்ல இருந்து அந்த முடிவை சொல்றேன். அப்படிதான் நீங்க ஆம் ஆத்மி 67 இடங்களை வெற்றி பெற்றது இல்ல, அதுல உண்டான எக்ஸிட் போல் எல்லாம் அது 38 40 42 48 அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சில தான் எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுச்சு. கிளீன் ஸ்வீப் 67 அப்படின்றத அந்த மாதிரி எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழல்ல அவங்க வெற்றி பெறுவாங்கங்கறத அந்த எக்ஸிட் போல்ஸ் எதுவும் predict பண்ணல. ஆனா ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. இங்க கண்டிஷன் முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க இருந்து கான்டெஸ்டே 3 பேர் தான். சரி, ஆம் ஆத்மி, பிஜேபி, காங்கிரஸ், வேற கண்டஸ்டன்ஸே இல்ல. இங்க இந்த மல்டிபிள் கண்டெஸ்ட் தமிழ்நாட்டில் முதல் முறையா சீனை மாத்தி அமைச்சிருக்கு. அதனால இதுல மல்டிபிள் கண்டெஸ்ட் தான் முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது நான் பார்க்கிறேன். அதாவது இப்ப நீங்க சொன்ன அந்த ஆம் ஆத்மியில 37 38 40 42 சொன்னீங்க, எதிர்கட்சி இவ்வளவு ஓரளவு வரும் நீங்க. ஆனா 67 வரைக்கும் வந்தாங்க, டெசிமேட்டட் அப்போசிஷன். பட் அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது 42 45 கிடையாது. ஆம் ஆத்மி பவரை கேப்சர் பண்ண போகுதுன்றது தான், அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இண்டிகேட்டர். அப்படி பார்க்கும்போது இது திமுக வரும்ன்றதான் இவங்க சொல்றாங்க. திமுக இவங்க பார்டர்னு சொல்றோம். ஆம் ஆத்மிக்கு நடந்தது அல்லது நிதிஷ்குமாருக்கு நடந்தது அதுவே இங்கேயும் தொடரும் என்றால் இல்ல பீகாரை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சணும்னு பாக்குறேன். ஏன்னா பீகார் 2 விஷயம் சார். ஒன்னு பீகாரை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கணும். ரெண்டாவது நேத்து ஒரு தொலைக்காட்சியில ஐ திங்க் CNN யோகேந்திர யாதவ் கரெக்டா சொன்னார். அவர் ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல கருத்து கணிப்புகளை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மக்கள் சொல்ல மறுக்கிறாங்க பல காரணங்களால. ஆகவே அவர் ஒப்பீனியன் போலும் எடுக்கல. இந்த தடவை அவர் நேற்று இந்த எல்லா எக்ஸிட் போல்ஸுமே அவர் கொஸ்டின் பண்றாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா இதற்கு முன்பாக அத்தனை கருத்து கணிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னால எல்லாம் ஏடிஎம்கே அதிகம்னு வந்தது கிட்டத்தட்ட. அதற்கு பிறகு இது வந்திருக்கும் போது அவர் என்ன சொன்னா அப்ப ஓவர் ரிப்போர்ட்டிங் இருந்திருக்கும், இப்ப அண்டர் ரிப்போர்ட்டிங் இருக்குதுன்றாரு அவர். ஆகவே இதை கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு எந்த ஒரு செஃபாலஜிஸ்டுக்குமே ரொம்ப ஒரு நைட்மேரான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஜனங்க நீங்க உண்மையை சொன்னாங்கன்னா தான் நீங்க அரைவ் பண்ண முடியும். ஒரு 10% வேணா மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கலாம். 1/3 உங்க ரெஸ்பாண்டன்ஸ்ல உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசினாங்கன்னா நீங்க எந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணீங்கனாலும் ரிசல்ட் தப்பா தான் வரும். இல்ல நீங்க தமிழ்நாடு டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஏதேனும் நியாயமான காரணங்கள் இருக்கா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் கருத்து கணிப்புல உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நியாயம் சொல்லணும் எதிர்பார்க்கணும். சரி, அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடியது தானே? எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியதான். இங்க இன்னும் அதிகமா பொலிட்டிக்கல் அதிகமான அவேர்னஸ் உள்ள மாநிலம் இல்ல. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள மாநிலம் நான் என்ன சொல்லணும், கருத்து கணிப்புகளையே கேலி பண்றாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கேலி பண்றாங்க. அதாவது தெளிவா இருக்காங்க மக்கள், ரொம்ப தெளிவா இருக்காங்க. காசெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எடிட்டோரியல், எக்கனாமிக் டைம்ஸோட எடிட்டோரியல் இன்னைக்கு உங்கள் அலுவலகத்தில் தான் பார்த்தது. அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேணாம் இந்த கேஷ் ஃபார்வர்ட்ஸை பற்றி. ஜனங்க காசு வாங்கினாலும் யாருக்கு ஓட்டு போடுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அது அவ்வளோ புறந்தள்ளி விட முடியாத ஒரு கருத்து. ஏன்னா நம்ம கண்டிப்பாக கேஷ் ஃபார்வர்ட்ஸை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்தணும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அது ஒன்று மட்டுமே ஒரு ஜெனரல் எலெக்ஷனை தீர்மானிக்குமானா கண்டிப்பாக கிடையாது. பை எலெக்ஷன் வேணா தீர்மானிக்கலாம். கேஷ் ஃபார்வர்ட்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணால் மட்டும்தான் முடியும். கேஷ் கொடுத்தது அறியப்பட்ட வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதை செய்யாம நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அது பயனே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தேர்தலே நம்ம ரத்து பண்ணணும். ஒட்டுமொத்த தேர்தலே நீங்க ரத்து பண்ணணும். அதுவும் முதன்மையான பிளேயர்ஸ் இருவரோ மூவரோ அவங்க எல்லாருமே பணம் கொடுக்கறாங்கன்னா, ஆமா, அதுக்கப்புறம் அது இல்ல, அதுதான் ஒரு தொகுதியில செஞ்சீங்கன்னா மீதி தொகுதியில பயம் ஏற்படும். யாராவது 2 வேட்பாளர்கள் இப்ப டோக்கனிசமா 2 தொகுதிகளில் தேர்தல் கமிஷன் தேர்தலை ரத்து பண்ணிருக்கு. ஆனா ரத்து பண்ணல, ஒத்தி வச்சிருக்காங்க. அது நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ஞானி சொல்றாரு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல எலெக்ஷன் கமிஷன் தெரியல. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட், ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்ப ஒரு கேண்டிடேட், இப்ப அதுல இருக்க சிக்கல் என்னன்னா ஒரு கேண்டிடேட்டை பிடிக்காத இன்னொரு கேண்டிடேட்டோட அந்த கட்சி இந்த காரியத்தை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை எப்படி உடனடியா நீங்க அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க? இண்டிவிஜுவலா டிஸ்குவாலிஃபை பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அது அவ்வளவு சுலபமானது இல்ல. ஆனா தேர்தலை ரத்து செய்துட்டு அதை செய்யலாம். மறுதேர்தல் செய்யலாம். இப்ப 2 தொகுதிகள்ல மறுதேர்தல் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பணம் விளையாடி இருக்கின்றாங்க. சில தொகுதிகள்லாம் அது நம்ப முடியல. 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. தேர்தல் கமிஷனர் சொல்றது 1 வாரம் 10 நாள் தள்ளி வச்சா அது மறைஞ்சிரும் அப்படின்னு.
அது எப்படி மறையும் தெரியல. 5000 ரூபாய் வாங்கிட்டவங்க யாரு குத்துவாங்க அவங்க? நான் இந்த எக்ஸிட் போல் தமிழ்நாட்டில் வந்திருக்கிற எக்ஸிட் போல் தொடர்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அதிமுக ஆட்சியை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது. இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தாலும் சரி அல்லது இழந்தாலும் சரி, அது பார்டர் லைன்ல தான் நடக்கும்னு எனக்கு. பார்டர் லைன்ல தான் அது மிகப்பெரிய ஸ்வீப்பாக எல்லாம் ஒன்றும் நடக்கும்னு தோணல. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த 120 140க்குள்ள ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். காரணம் வந்து மிக முக்கியமா இந்த மூன்றாவது அணி, பாமக போன்ற இதர கட்சிகள் இருக்காங்க இல்லையா, எதிர்ப்பு இயக்கமா இருந்தவங்க, அவர்கள் பல இடங்கள் வந்து ஒரு 70ல இருந்து 100 தொகுதிகள் வரைக்கும் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கடுமையா பாதிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. திமுகவையோ அதிமுகவையோ மாறி மாறி அவங்க பாதிச்சிருக்காங்க. மாறி மாறி அல்லது இருவரையுமே வெவ்வேறு இடங்கள்ல இருவரையுமே பாதிச்சிருக்காங்க. பட் அந்த 70 தொகுதி அளவுக்கு இருக்குமான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓரளவு பாதிச்சிருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மற்ற மாநிலங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா மாதிரி 70 தொகுதிகள் அவர் ஏன் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 70 தொகுதி ஏக்கு, 70 தொகுதி பிக்கு, இன்னும் 70 தொகுதி இழுபறியாக இருக்குன்னு சொல்லி பலர் சொல்றாங்க. 2-3 கருத்து கணிப்புகள்ல சொல்றாங்கல்ல, அந்த இழுபறியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து மல்டிபிள் கண்டெஸ்ட்ல சிக்கி கொண்ட தொகுதிகள் அப்படிங்கிற பார்வை இருக்கலாம். அது ஞானியோட பார்வை. நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இந்த அதை விட முக்கியமானது வந்து மூன்றாவது அணி என்பது வந்து இப்ப மற்ற மாநிலங்களை, குறிப்பா கர்நாடகா மாதிரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்கோப் இங்க கிடையாது. இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி வந்து ஒரு 80 சீட்டு ஜெயிக்குது, காங்கிரஸ் 60 சீட்டு ஜெயிக்குது, ஜனதா தளம் வந்து 40 சீட்டு ஜெயிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மூன்றாவது அணி வந்து இந்த 2 பெரிய கட்சிகளோட வாக்குகளை சிதைக்கலாமே ஒழிய இவர்கள் வந்து எவ்வளவு இடங்களை வெல்லுவார்கள் கஷ்டம். ஆகவே இங்க எல்லாமே டாப்ஸி தருவியா மாறுது உங்களுக்கு வந்து. அதனாலதான் வந்து இப்ப வந்து 110 90 அந்த மாதிரியான ஒரு ஃபிகர்ல வந்து நம்ம நிக்குது. கணிப்பது கஷ்டம்ன்றதுதான் தோணுது. இங்கேயும் ஒரு 2 கருத்து கணிப்புகள் வந்து மற்றவர்களுக்கு 20 இடங்கள் வரைக்கும் அது வந்து முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்துல நம்ம இருக்கோம். நீங்க வந்து ஞானி சொன்ன மாதிரி வந்து இந்த 70னே வச்சுப்போம் அவர் சொல்ற மாதிரி. அந்த 70ல வந்து அவங்க யாரதை உடைக்கிறாங்கன்றதான் இஷ்யூ. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த 2 பேரை தவிர மற்றவர்கள் வந்து 20 சீட்டெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளே கிட்டத்தட்ட அறவே கிடையாது. ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி இவங்க அக்ராஸ் த ஸ்டேட் வந்து ஒரு 28% ஓட்ஸ் வந்து ஒரு 70 தொகுதிகளில் 90 தொகுதிகளில் போல் பண்ணா கூட அது சீட்டா கன்வெர்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்ப கன்வெர்ட் ஆகும்னா, அந்த மல்டிபிள் கண்டெஸ்ட்ல யாராவது ஒருத்தர் 50,000 வாக்கு வாங்கினாலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த நிலைமை வந்து அப்படிங்கிற நிலைமை இருக்கு. கேண்டிடேட்டோட ஸ்ட்ரென்த் இதை பொறுத்து வேணா நினைக்கலாம். நீங்க தர்மபுரி மாவட்டத்துல வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இது போன்ற இடங்கள்ல வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லலையா? நிச்சயம் முக்கியமான செய்தி தான். முக்கியமான செய்தி தான். அங்க ஒரு போலரைசேஷன் நடக்குதுன்னு கூட பார்க்கலாம். அங்க ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கு. வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குன்னா அங்கு வந்து முதன்மையான இருவரை தாண்டி வேறு நபர்கள் வெற்றி பெற. நேற்று நான் இருந்த கூட ஒரு கேண்டிடேட் கிட்ட பேசினேன். அவருங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து 2 பேரும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க, அதிகப்படியா காசு கொடுத்துருக்காங்க. பாமக அன்புமணி அவங்க தரப்புல வந்து அவங்க காசு கொடுக்கல. ஆனா காசு கொடுத்த தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஹெவி போலிங்ன்றதுனால வந்து அவங்க ஜெயிச்சிருவான்னு சொல்லாதீங்க, இப்படியும் நடக்கலான்றாங்க. காசு அதிகமாக கொடுத்ததுனால ஒழுங்கா வந்து போட்டிருக்காங்கன்றாங்க. அந்த ஹெவி போலிங்ன்றத வச்சு நீங்க வந்து சொல்ல முடியாது. 2014 இருந்த போலரைசேஷன் வந்து இப்ப வேற மாதிரியான போலரைசேஷன். 2 தரப்பும் காசு அள்ளி வீசிருக்காங்க. அப்ப வந்து முடிவை கணிக்கிறது கஷ்டம் நமக்கு. அது காசுக்காக வந்து மக்கள் பெரும்பாலான மக்கள் அதுவும் வாங்கி காசுக்காக வந்து வாங்கி காசுக்காக போடுவதுங்கிறது ஒரு சின்ன சதவீதம் தான். நம்ம ஏற்கனவே பேசினதான் வாக்குப்பதிவு அந்த கேண்டிடேட் சொல்றாருன்னு சொல்றேன், நான் சொல்லல. அது அந்த கேண்டிடேட் சொல்லக்கூடிய விஷயம் அது. ஆகவே இதுல வந்து நம்ம அது இன்னொன்னு தர்மபுரியில அந்த குறிப்பிட்ட தொகுதியில வந்து இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியும் அங்க எந்த அளவுக்கு போலரைஸ் ஆயிருக்குன்னு. அப்ப வந்து இப்ப எதுவுமே நம்ம 80% வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம்னு சொல்ல முடியாது. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தவிர பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய ரோல வந்து முழுக்க யாருமே உங்களுக்கு சீட்டே கொடுக்கல. 0ல இருந்து நியூஸ் எக்ஸ் மட்டும் 4 சீட்டு, மத்தவங்க எல்லாருமே 0ல இருந்து 3ன்றாங்க. ஆனா அவங்க வந்து புதிய உறுப்பினர்களை, புதிய வாக்காளர்கள் இல்ல, புதிய உறுப்பினர்களை. நான் என்ன கேட்டேன்னா, பிஜேபி வந்து தன்னுடைய ஓட் ஷேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆனால் சீட் ஷேர்னு பாத்தீங்கன்னா அது வருமானது எனக்கு சந்தேகம் தான். அந்த ஓட் ஷேர் இந்த தடவை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது முக்கியமான. அவ்வளவுதான் நடக்கிற வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு 2.3% என்னதான் 2009, 11, 14 விட்டுருங்க. 2009லயும் 11லயும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 2.3 to 2.7% தான். இந்த முறை வந்து அது எவ்வளவு ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்துட்டோம், பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம். நாம் தமிழர் எப்படி பார்ப்பீங்க?
அது இக்னோர் பண்ணி அது ஏன் இது எல்லாமே இல்ல அதுதான் இப்ப நாம் தமிழர் வந்து நிறைய நிறைய இளைஞர்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து அதை சிலாகிச்சு பேசுறாங்க. ஆனா வாக்குகளா எப்படி அது மாறும்ன்றது கஷ்டம். அது இந்த தேர்தலில் அது கஷ்டம். அடுத்த தேர்தலில் வந்து இப்ப இருக்க மத்த மார்ஜினல் பிளேயர்ஸ் மாதிரி அவங்க எமர்ஜ் ஆகலாம். இந்த தேர்தலில் அவங்க ஸ்பாயில்ஸ் போட்டா கூட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தொகுதிக்கு 1000 வாக்குகள் வரைக்கும் அவர்களுக்கான வாய்ப்பு அவ்வளவுதான். எனக்கு இருக்க மாதிரி தெரியல. அது வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து தொகுதியில கஷ்டம். அது இந்த நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அதர்ஸ்ல வந்துருது. மத்தவங்க யாருமே அதை வந்து ஒரு லிஸ்ட்ல பண்ணல. நீங்க இந்த திமுக அல்லாத அமைப்புகள்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஒண்ணுதான் கடுமையா பல இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இல்ல வட மாவட்டங்கள்ல பாமக வந்து மக்கள் நல கூட்டணியை விட அதிகமாக நீங்க வந்து அதிகமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பார்க்கும்போது அவர்களுடைய செல்வாக்குள்ள பகுதிகளில் தான் அதிகமா வாக்குப்பதிவு நடந்தது. அரியலூர் மாவட்டமும் தருமபுரி மாவட்டம். இந்த தேர்தலில் அக்ராஸ் த ஸ்டேட்டை நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை வந்து மக்கள் நல கூட்டணியை விட பாமக ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் 2 திராவிட கட்சிகளுக்குமே வந்து அதிகமாக இருந்தால் ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியப்பட்டதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப மக்கள் நல கூட்டணிக்கு வந்தோம்னா மக்கள் நல கூட்டணிக்கு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல மக்கள் நல கூட்டணிக்கு பெரிய 20 வரைக்கும் அதிகபட்சம் எல்லாருக்குமா சேர்த்து அவ்வளவுதானே. அதுவும் வந்து சி ஓட்டர் சொல்றதுதான் 17. மற்றதுல எல்லாம் வந்து இல்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு யாரும் போடல. சி ஓட்டர் மட்டும் தான் சொல்றாங்க. சி ஓட்டருடைய நம்பகத்தன்மையை ஆரம்பத்திலேயே இல்ல மணி சொல்ற மாதிரி அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு ஓட் ஷேர் மூலமா பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகாது. 17 சீட்னு அவங்க சொல்றது வந்து முடியவே முடியாது. அவங்க வந்து 17 சீட் வாங்குற அளவுக்கான ஐ மீன் யதார்த்தம் அதுதான். ஏன்னா வந்து அவங்க 28 கிட்டத்தட்ட 29% வரைக்கும் வந்தா கூட வந்து சீட்டா எப்படி மாறும்? ஸ்பாயில்ஸ் போட்டு தான் அது அங்க வந்து மாட்டிக்கிறது உங்களுக்கு. இல்ல 29% வந்தால் மாறும். எப்பன்னா மீதியை வந்து 29 அடையணும். அதுல யாராவது 30% வாங்கிட்டாங்கன்னா கூட வந்து இது போச்சு உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு சொல்லி கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஒரு 10 தொகுதி இருக்கும் அப்படி, அவ்வளவுதான். மிஞ்சி போனா 10 தொகுதிகள்ல அவங்க அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு எண்ணிக்கை 10 தொகுதி நான் ஏற்கல எண்ணிக்கை. ஏன்னா இது வேற கான்டெக்ட்ல போகுது எல்லாமே. அதனால வந்து அது எனக்கு வந்து என்னன்னா பிடபிள்யூஎஃப் விட மக்கள் நல கூட்டணியை விட பாமக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் அதிகமா இருக்கும். மக்கள் நல கூட்டணியில 2 அமைப்பு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மறந்துடக்கூடாது. தேமுதிகக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அந்த 2 பேஸ் தான் பல இடங்கள்ல ரோலே பிளே பண்ணது பாத்தீங்கன்னா. இதுக்கு பிறகு அடுத்த லெவல்ல தான் உங்களுக்கு வந்து இடதுசாரிகளும் மற்றவர்களும். சரி, நீங்க வந்து ஏரியா ஸ்பெசிபிக்கா இந்த தொகுதிக்குள்ள இவர்களுக்கு செல்வாக்கு, அதாவது அடர்த்தியாக இவங்க அதுதான் அடர்த்தியா இருக்கிறாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றாங்க. சொல்ற மாதிரி வேற யாரையுமே சொல்ல முடியாது. இவங்களே சுட்டி காட்டுறேன்னா தேமுதிகவும் சரி விசிகவும் சரி தமிழ்நாடு பரவலா வந்து ஒரு சின்ன பேஸ் இருக்கு. அதுதான் முக்கியமான வேறுபாடு. அந்த பரவலாக அந்தந்த தொகுதியில பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க வந்து கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும் பொழுது பாமகவோட வாக்கு வங்கி வந்து டெடிகேட்டடா விழுந்த மாதிரி விசிகேவோட வாக்கு வங்கி விழுந்தது கிடையாது. அது வந்து ஸ்ட்ரே ஆகுது. அந்த டெடிகேட்டட் ஓட்டிங் பேட்டர்ன் அவங்க கிட்ட இல்ல. அதனால வந்து இது அவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பதை விட கண்டிப்பா பாமக விட குறைவா தான் இருக்கும். ஆனா மற்ற காலத்தை விட மற்ற சூழலை விட இன்றைய தேர்தல் சூழல்ல அவர்கள் கன்சாலிடேட்டடா ஓட்டு போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அரசியல் சப்ஜெக்ட் இல்ல, அவசியம் இருக்குன்னு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. நான் சொல்லுவது கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது எப்பயுமே வந்து அவங்க விசிகே அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது வந்து இவங்களது மாதிரி வந்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதா டெடிகேட்டடா இருந்தது கிடையாது. அதுல வந்து அது ட்ரெடிஷனலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்குது, காங்கிரஸ் ஓட் பேங்க் இருக்குது. அவங்க வந்து இந்த தடவை வந்து எப்படி இந்த ஜஸ்ட் நீங்க மாறுறீங்கனால போட மாட்டேங்க. இப்போ 2011 நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல வந்து பல அமைப்புகள் வந்து திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அந்த மண்டலத்தோட அந்த கொங்கு மண்டலத்தோட ட்ரெடிஷனல் பாரம்பரிய வாக்கு வங்கி என்பது அதிமுக வாக்கு வங்கி. அதனால இத்தனை பேர் சேர்ந்து அங்க ஒண்ணுமே ஜெயிக்க முடியல அவங்க. அதனால நீங்க அதுக்கு கரண்ட்டுக்கு எதிராக போனீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. இது கரண்டே இருக்கா இல்லையா? இல்ல நான் கரண்ட் சொல்றது என்னன்னா ட்ரெடிஷனலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் நான் சொல்றேன். நான் அந்தந்த தேர்தலுக்கு மாறக்கூடிய அந்த விஷயத்த சொல்லல. அதுக்கு தான் கொங்கு மண்டலத்தை உதாரணம் சொன்னேன். அவங்க வந்து திமுகவில் வந்து அப்போ வந்து கலைஞர் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவங்க காங்கிரஸ் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள கொங்கு மண்டலத்தின்னு கூப்பிட்டு அவங்களை 7 சீட்டெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் வாஷ் அவுட் அந்த பக்கம். ஏன்னா நீங்க அந்த அமைப்புகளை கூப்பிட்டா கூட வந்து அந்த பகுதி அந்த சமூகத்து மக்கள் வந்து காலகாலமா யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. தலைமை முடிவு பண்ணிச்சுன்னா கூட போட மாட்டாங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இறுதியாக எக்ஸிட் போல்ஸ் தொடர்பாக அல்லது எக்ஸிட் போல்ஸுக்கும் உண்மையான முடிவுகளுக்கும் இடையில வேறுபாடு இருக்கும் அல்லது இருக்காது அப்படின்னு நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? நிச்சயமா எக்ஸிட் போல் அடிப்படையில முழுமையா எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நமக்கு வந்து நிச்சயமா 2 நாள் கழிச்சு இதை விட இன்னும் சுவாரஸ்யமான ஆச்சரியங்கள் காத்திருக்கலாம் நினைக்கிறேன். எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. பட் ஜெனரலி வந்து
ஒரு ட்ரெண்டை வந்து இது வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து எக்ஸிட் போல்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கு. பட் இந்த முறை வந்து மல்டிபிள் கான்டெஸ்ட்ன்றதுனால வந்து நம்மளால முடிவு செய்யறதுன்றது வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் முடிவு செய்ய வேண்டியிருக்குது. எக்ஸிட் போல்ஸ்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர் அப்படிதான். இன்னமும் அது இண்டிகேட்டரா தான் நம்ம பார்க்கணும். அந்த இண்டிகேட்டரும் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் 2-3 எக்ஸிட் போல் வந்து 2-3 இண்டிகேஷன் கொடுத்ததுன்னா 7ல் 6 வந்து ஒன்னையும் ஒரு எக்ஸிட் போல் ஜஸ்ட் ஆப்போசிட்டையும் சொல்லும்போது தான் மறுபடியும் சிக்கல் வருது. இறுதியாக ஞானி சொன்ன மாதிரி ரிசர்வ் த கமெண்ட்ஸ் முடிவுகள் ஆச்சரியங்களுக்கு காத்திருப்போம். சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.